ஹாய் கைஸ், F1 சொட்டு மருந்து போட போகிறோம். கோழி குஞ்சு வளர்க்குற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறந்துடாமல். எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மருந்து 7வது நாள் போடணும். ஆனால் பனி ரொம்ப இருந்தனால நம்ம 12வது நாள் தான் போடுறோம். டோட்டலாக 2 மருந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து பவுடராக இருக்கும், இன்னொன்று வந்து லிக்யூடாக இருக்கும். அது கூடவே ஒரு சிரிஞ்சு ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அந்த லிக்யூடாக உள்ளதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்புறம் பவுட்ரு டைப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் மருந்து மெயினு. அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சிரிஞ்சில் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாலாம் எடுக்க தேவையில்லை, கம்மியாக எடுத்தால் போதும். கம்மியாக எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லாவே ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் கூட அந்த சாலிடாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் லிக்யூடாக மாறிடும். மாறின உடனேயே திரும்ப அதை சிரிஞ்சிலேருந்து எடுத்து இதுக்கு மாற்றிடுங்க. அந்த சொட்டு மருந்து ஆல்ரெடி லிக்யூட் எடுத்தோம்ல, அதுக்கு மாற்றிடுங்க. அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு செட்டு போட்டுருங்க. எல்லாம் கோழி குஞ்சுகளுக்கும் கண்ணில் ஒரு சொட்டு போட்டால் போதும். இது 7ஆம் நாள் போடணும். ஆனால் நம்ம இப்போ தான் 12வது நாள் போடுறோம். F1 இருந்தாலும் சரி, ஐபிடியாக இருந்தாலும் சரி, கொடுக்கையில் அவங்களே ஐஸ் க்யூப் போட்டு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வேளை மெடிக்கலில் போட்டு தரலாட்டி நீங்கள் வாங்க போவையிலே ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா சும்மா நார்மல் வெளி டெம்பரேச்சருக்கு வைக்கக்கூடாது, ஐஸ் க்யூப்புக்குள்ளே தான் இருக்கணும். கண்ணில் போடையில் சமயத்தில் உதறி விட்டுரும். உதறி விடையில் அது கண்ணில் கொஞ்சம் கூட இல்லாட்டி திரும்ப ஒரு அரை சொட்டுக்கிட்ட போடுங்க. ஒருவேளை உதறி விடாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கண்ணில் போடுற ஒரு சொட்டு போதும். ஏன்னா ரொம்ப போட்டோம்னா அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இது யூஸே பண்ணக்கூடாது. யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி எரிஞ்சிடணும். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும்.